காலையில் எந்திரிச்சு குளிக்கிறதாங்க கஷ்டமாக இருக்கும். உண்மையாலுமே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு கிச்சனுக்கு போனால் அவ்வளோ ப்ளஸ்ஃபுல்லாக இருக்குது. போய் பார்க்குறேன் 6 அடிக்கு ஒரு முருங்கைக்காய் இருக்குது. என் ஹைட்டே 5.1 தாங்க. இது எவன்டா இவன் இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறான், நம்ம வீட்டுக்குள்ள இப்போ எப்படா வந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் தண்ணி குடிச்சே யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க அப்பாவோட என்ட்ரி கொடுத்தாரு. வந்தால் நான் வேறு அவசரப்பட்டு வேறு கட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட காமிக்கிறேன். அவங்க அப்பா அதுக்கு மேலே நான் தான் கொண்டு வந்து வச்சேன், எனக்கு தெரியாதா, உன் ஹைட்லேயே இருக்குன்னு பார்க்குறேன்னு வேறு என்னை கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். சும்மாவே சொல்ல வேணாம், முருங்கானா டபுள் மீனிங் டாபிக் தான். எனக்கும் இன்றைக்கி டே வந்து டபுள் மீனிங் டாப்பிக்கில் தான் போச்சு. கொஞ்சம் நல்லா தான் போச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு சாம்பார், சாணுக்கு வந்து கேப்சிகம் ரைஸு, 2 பேத்துக்குமே ஈக்குவலாக பீட்ரூட் பொரியல் கொடுத்து ரெடி பண்ணிட்டேன் லஞ்சுக்கு. சரின்னு மார்னிங் இவங்களுக்காக கருப்பு கவனி கஞ்சியும் எக்கும் கொண்டு போய் கொடுத்தா இவங்க சாதம் போட்டு பழம் போட்டு நெய் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட்ருக்காங்க அப்பாவும் அவளும். இதெல்லாம் எப்படிங்க சாப்பிட்றீங்கன்னு எனக்கு வேறு ஊட்டி விட்டாங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. சாணு வந்துட்டு டாடி அவளுக்கு தான் பிடிக்கல, விட்டுருங்க டாடி, எனக்கு கொடுங்க டாடி, மம்மிக்கு வேணான் டேடின்னு வேறு வாங்கி வாங்கி சாப்பிட்ரு. நீங்களாம் எங்கேருந்துடா வந்தீங்க, எப்படா இப்பெல்லாம் சாப்பிட்றீங்கன்ற மாதிரி இருக்குது எனக்கு.